ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் அவருடைய காருண்யத்தையும் அருளுவாராக. உலகமெங்கும் எந்த தேசத்தில் இருந்து நீங்கள் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒரு சில சமயங்களில் ஒரே நபர்கள் அநேக வாரங்கள், ஒரு சில சமயங்களில் ஒரே நபர் அந்த வாரங்களில் அவர்கள் வாழ்விலே செய்த அற்புதமான நிகழ்வுகளை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வதே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு சிலர் ஒரு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஆக்சிடெண்டலாக தற்காலிக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். கணவன் மனைவி உறவுகளே பாதிப்புகள் இருக்கலாம். குடும்ப உறவுகளிலே பாதிப்புகள் இருக்கலாம். இவை எவை இருந்தாலும் சரி, இந்த நாளில் உங்கள் வாழ்வில் இந்த நிகழ்ச்சி ஜெபம் உங்கள் வாழ்வை திருப்புமுனையாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபத்தோடு இந்த சமயத்தில் எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு பயணத்தை மேற்கொள்ளுகிறீர்களா? ஐயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் மீண்டுமாக 12வது வாரம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போது மிகவும் நாங்கள் அனைவரும் பெருமை அடைகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை, அதாவது அந்த பிரச்சனை வரும்போது ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தில் ஒரு ராஜா, மனாசே என்ற ஒரு ராஜா இருந்தார். அப்போ அந்த ராஜா ஆண்டவர் அவர்கிட்ட பேசினதை அவர் காதும் கேட்கலையா, அவர் செவியை கொடுக்கலை, ரெண்டுமே செய்யலை. அதனால் அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தார் கடவுள். அப்போ நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் பேசுகிறத கேட்கிறதும் உணர்கிறதும் அது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார்ல. கண்டிப்பாக போகிற வழியில் உனக்கு அந்த சத்தம் கேட்கும். இதில் நட, இதை செய்யாதுன்னு. நம்ம அதை கேட்டு போகிறோமா இல்லையாங்கிறது நம்மளுடைய தீர்மானம் தான். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்படின்னு ஒரு சகோதரியிடம் பேசுவோம், மரியாளிடம் பேசுவோம், ஆண்டவர் இந்த கேள்வியை எழுப்புறார். இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சரியாக புலப்படாமல் இருந்தது. ஆனால் என்னுடைய பயணத்தில் நான் இதுவரைக்கும் சொன்ன சாட்சிகளைப் போல என்னை விட பல ஆண்டுகள் வயதில் குறைந்த பிள்ளைகளின் வழியாக ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ மரணங்கிறது நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம். யாரும் விதிவிலக்கு கிடையாது. பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இல்லையா, படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். மனிதனாக பிறந்தால் அவன் சாவு கண்டிப்பாக இருக்கிறது என்பது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அப்போ மரித்தாலும் பிழைப்பான் என்றால் அது நிச்சயமாக நன்மையான ஒரு காரியம்தானே என்பது நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். இது எப்படி புரியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்ல போகிற இந்த சாட்சி அந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து. இதோ அதே மாதிரி தான் ஒரு குறும்புக்கார பையன் கும்பகோணம் பக்கத்தில் இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சேர்றோம். கும்பகோணங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கும்பகோணம் பட்டணத்திலிருந்து, அது பட்டணத்தில் உள்ளவங்க, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்றோம். அவனை பள்ளிக்கூடத்தில் அனுமதி வாங்கிட்டு ஹாஸ்டலில் என்கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க அப்பா சொன்ன ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? இப்போ நான் படிக்கும் போது அந்த காலத்தில் பெற்றோர்கள் பெரியவங்கெல்லாம் அந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஏங்காதில் அந்த வாக்கியத்தை கேட்டேன். அவர் என்ன சொன்னாரா, சார் கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு உரிச்சிருங்க. பயங்கர சேட்டை சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பொதுவாக இந்த நாட்களில் பெற்றோர் அப்படி சொல்கிறது இல்லை.
அப்போ அந்த பெற்றோர் தகப்ப சொன்னார் என்கிட்ட. ஆனால் அவர்கிட்ட நான் மறுமொழியாக நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஐயா பள்ளிக்கூடம் நடத்துகிறோன்னு நினச்சிங்களா இல்லை கசாப்பு கடை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்மா, தோலை உரிச்சு தொங்குறதுன்னு சொல்லி கேலி பண்ணி பேசுனது. ஆனால் அவங்க அப்பா சொன்னார், ஐயா என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன் ஐயா அப்படின்னு. வீட்டில் என்ன நடந்திருக்குது, இவன் பண்ணுற காரியங்களை கொஞ்சம் தட்டி கேட்குறது. இவனுடைய சித்தப்பா ஒருத்தர் இருந்திருக்கிறார். சித்தப்பா கழுத்தில் அருவாளை வச்சுட்டான். இவன் சாதாரண பையன் கிடையாது, சரியா? எத்தனை வயசு இருக்கும்? அவன் வந்து இப்போ 7ஆவதுக்கு வந்திருக்கிறான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு. 7ஆவது, சரியா? அதை வெட்டு ஸ்விங் பண்ணிட்டு அவர் கழுத்தில் நிறுத்திட்டு சொல்லியிருக்கிறான், அடுத்தது சீவிட்டு போயிடுவேன், குறுக்க வராத அப்படி. சரி, நான் இது நிறைய கோணங்களில் இந்த முரட்டுத்தனமான பிள்ளைங்களுடைய புத்திமதியெல்லாம் நான் படித்து வந்ததுனால இந்த பிள்ளைக்குள்ளே என்ன பாதிப்பு இருக்கோ என்னமோ அப்படின்னு தெரியலையே. 7ஆம் வகுப்பு, அது தமிழ் பையன் தானே. இப்போ அவன் வந்து நான் முதல்ல சொன்ன சாட்சி வந்து வடகிழக்கு, என்னுடைய கலாச்சாரம்லாம் வித்தியாசமான கலாச்சாரம், வேற ஒரு இது இல்லையா? இவன் நம்ம ஊர் பையன் தானே, இவனை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அவனை பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் அனுமதி கொடுக்குறேன். ஆனால் அப்பா தப்பாமல் கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கிறேன், மறைச்சிட்டு போகலை. அவர் தெளிவாக சொல்லிட்டார். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், சார் இவனை பேசாமல் வீட்டுக்கு அனுப்புங்க சார், ஒன்றும் அடங்க மாட்டேங்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் என்ன சார் இப்படி பண்ணுறான் அப்படி எதாவது பண்ணுவான், எவனையாவது நோண்டுவான், அடிப்பான், கிள்ளுவான், இல்லை அவன் புக்கை எடுத்து அவன் கண்ணு முன்னாடி கிழிப்பான். சரி. வேறு நம்ம பள்ளிக்கூடத்தில் நிறைய மரங்கள் இருக்குதுல்ல, குரங்குக்கு இவனுக்கு வால் இல்லாத ஒன்று தான் வித்தியாசம். எல்லா மரங்களையும் தவி ஏறுவான், சர்றுன்னு போவான், சர்றுன்னு கீழே வருவான். இப்படியே ஒரு பிள்ளை. காலையும் மாலையும் ஜெபம் நடத்துவது எங்களுடைய வழக்கம். எப்படி சார் என்ன நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்ட பையன் அந்த பையன். நான் சொல்லேன், ஐயா நான் கட்டாயப்படுத்தலை, ஆனால் பள்ளிக்கூடத்தின் ஒழுங்கு அது. ஒரு பள்ளிக்கூடத்தில் கால் வச்சுட்டா அந்த பள்ளிக்கூடத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், அது உன்னுடைய கடமை. அதனால் உனக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அமைதியாக போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெபத்துக்கு அவனை அனுப்புவேன். பிறகு அங்கே சேட்டை பண்ணுறான்னு வந்தோன்னு நான் சொல்லுவேன், சேட்டை நீ பண்ணுறது வேறு, ஆனால் ஜெபத்தில் சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி அவன் வேண்டானே பள்ளிக்கூடம் சொல்கிற மாதிரியே வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பையன். நானும் பொறுமையாக இருந்து எப்படிலாமோ அவன்கிட்ட பேசி எடுத்து ஜெபம் பண்ணி நிறைய நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் வழிக்கு வர ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு வராமல், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் போக்கில் போகிறதுக்கு, ஸ்டைலில் போகிறதுக்கு வேற ஒன்றும் அங்கே நடக்கலை. மிக ஒரு அற்புதமான காரியம். தேவன் உங்களை எவ்விதமாக இந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு அற்புதமான ஊழிய பணியை செய்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட வருகிறீர்களா? தேவன் நிச்சயமாக இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி அவர்களை அணுக வேண்டும், உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அற்புதமான இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்கள் எவ்விதமாக அணுக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட வாருங்கள். ஐயா, நீங்கள் மிக அற்புதமாக சொன்னீங்க. 7ஆவது படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவன் தன்னுடைய சித்தப்பா மேலே என்ன பண்ணுறான், அருவாலை அப்படியே வைக்கிறான். ஆமாம், சரியா? அதனால் பள்ளிக்கூடத்துலேயும் நிறைய பிரச்சனைகள். ஆனால் மற்ற பிள்ளைங்க இவனை பாதித்து விடாதபடி நான் இவனை பாதுகாத்து மற்ற ஆசிரியர்கள் இவனை குறை சொல்லிக்கொண்டே இருந்து அவனை எப்படியாவது வெளியே அனுப்பிடணுங்கிறதெல்லாம் விட்டு, பள்ளி நிர்வாகிகளும் என்னை 2-3 தடவை கூப்பிட்டாங்க. என்னையை கூப்பிட்டு, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஐயா எனக்காக தயவுசெய்து ஒரு முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை பெர்மிஷன் வாங்கியிருக்கிறேன். இதையெல்லாம் என்ன ஆகிருக்குது அப்படின்னா, இவன் மனசுக்குள்ளே ஒரு வித்தியாசமான இது, அதனால் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரு சூழ்நிலை வந்து, ஆமாம், அதாவது நாளடைவில் இல்லையா? அப்போ நான் வந்து நிறைய சுவாரஸ்யமான காரியங்களை சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் இந்த மாற்றங்கள் வந்து அதற்கு பின்பு அவன் ஒழுங்காக வகுப்புக்கு போக, ஒழுங்காக ஜெபத்துக்கு போக, பிறரோடு நல்ல குணத்தோடு பழக, சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளையாக மாறி அருமையாகும். 8ஆவது முடிஞ்சு 9ஆம் வகுப்பு நல்லா வளர்ந்து என்னை விட வளர்த்தி ஆகிட்டான். இப்போ 9ஆம் வகுப்பு. அப்போது இரவு நேரங்களில் மாணவர்களை நான் சரி செய்வதற்கு ஹாஸ்டலில் அப்படி ஒரு ரவுண்டு வருவேன். எல்லாம் படுத்துட்டானா, ஒழுங்காக இருக்கிறானா, ரூமில் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்படி போகிற நேரம்லாம் அந்த பள்ளிக்கூடத்தின் ஹாஸ்டலில் வந்து நிறைய தூண்கள் இருக்கும். அந்த ஹாஸ்டலில்
நான் இப்படி இந்த பக்கம் போயிட்டு அப்படி சுற்றி அப்படி வரும்போது இவன் இந்த தூணில் மறைஞ்சிக்கிட்டே வருவான். வேறு நான் இந்த பக்கம் போகும்போது அந்த தூணில் மறைஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்போ பொதுவாக ஒரு கண்காணிப்பாளர் வரும்பொழுது மறைஞ்சு ஒரு பயம் போகிறான்னா அங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒன்று. அப்போ ஏன் மனசுக்குள்ளே அதுதான், சரி இவன் நல்லா இருக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டு தானே இவன் ஏதோ அக்கிரம சிந்தையில் அலையிறான் போல் இருக்குதே அப்படின்னு ஒரு 2-3 நாட்கள் இதை கவனித்தேன். இரவு நேரங்களில் இது நடந்துக்கிட்டு வாடிக்கையாக நடந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவேன். யார்ட்டையும் பேச மாட்டான், ஒருத்தரையும் தொந்தரவுலாம் பண்ண மாட்டான், இந்த தூணில் மறைஞ்சு நிற்பான். அப்போ நான் அவனை கூப்பிட்டேன், ஏய் இங்கே வாடா, எதுக்குடா அங்கே நிற்கிறேன் அப்படின்னு. உங்கள்கிட்ட பேசணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை நான் எதிர்பார்க்கல. சரி என்கிட்ட பேசுகிற நேரம் வந்து பேச வேண்டியதானே அப்படின்னு. இல்லை சார், எப்போ வந்தாலும் யாராவது உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எப்போ தனியாக இருப்பீங்க, உங்களை பார்க்கலான்னு நான் பம்மி பார்க்குறேன், நீங்கள் உங்களை தனியாக பிடிக்கவே முடியல, இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டதுனால வந்தேன் அப்படின்னா. சரி என்ன பேசணும் அப்படின்னு. அவன் சொன்னான் என்கிட்ட, சார் இப்படி அவசரத்தில் பேச முடியும் அப்படின்னா வேண்டாம் சார், என் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசுகிறேன். யோசித்து பார்த்தேன், சரி உட்காரு அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்டலுக்குள்ளே உட்காரவும் மாட்டேன்ட்டான். இல்லை சார் வேறு யாருக்கும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது தெரிய வேண்டாம், வாங்க அப்படின்னா. சரி நான் என் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனேன். என் மனைவி பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவனை முன்னறையில் உட்கார வச்சுட்டு நான் பேசுகிறேன். அவன்கிட்ட பேசினா அவன் சொல்கிறான் என்கிட்ட அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை என்கிட்ட சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், ஆனால் இங்கே வந்த பிறகு சார் நிறைய மாற்றங்கள் சார், நிறைய வித்தியாசமாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு நீங்கள் காயப்பற்றக்கூடாதுங்கிறது தான் எனக்கு இப்போ பெருசாக தெரியுது. எங்கேயாவது நான் ஏதாவது பேசுனேன்னா உடனே உங்கள்கிட்ட வர்றாங்க, நீங்கள் வருத்தப்படுறதை நான் கண்ணால் பார்க்குறேன் சார், அதனால் இனிமேல் என்னை வச்சு உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. நான் சொன்னேன், ஏற்கனவே உன்னை வச்சு எனக்கு தொந்தரவு இல்லையாப்பா அப்படின்னா. இல்லை சார் இனிமேல் உண்மையிலே வராது சார் உங்களுக்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் வேதாகமம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு, சரிப்பா என்ன படிக்கணும் என்ன சொல்லணும், இல்லை அது எனக்கு தெரியாது சார், இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி ஆரம்பித்ததான் எனக்கும் இந்த மாணவனுக்கும் இந்த தனிப்பட்ட சம்பாஷணைகள். ஐயா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இது கொஞ்சம் ஆழமாக போய் ராத்திரி 11 மணிலேருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் எங்களுடைய வேத பாடங்கள் நடக்கும். மற்ற எல்லாரும் தூங்குகிற சமயத்தில் தான் என் கூட உட்காந்து படிப்பான். நான் சொல்லுவேன், கண்ணா உனக்கு தூக்கம் வரலன்னா பாரு, நான் தூங்கணும்டா, திருப்பி காலையில் எழுமணும் அப்படிமே. உடனே அவன் சொல்ல என்கிட்ட நல்லா பழகிட்டான். அதனால் அவன் சொல்கிறான், சரி ஒரு ஆத்மா இழந்து போகிறது உங்களுக்கு யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படி பேசுவான். அவனை சொல்ல, சரி உட்கார்ற அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே உட்காந்து பாட சொல்லியிருப்பேன். 9ஆம் வகுப்பு அவன் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனை வச்சு பிரச்சனைகளே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் நல்லா படிப்பான், எல்லார் பேரிலும் நல்ல பேர். இப்போ அவனை வெளியே அனுப்பணும்னு சொன்ன ஆசிரியர்லாம் என்கிட்ட வந்து, நல்ல வேலை அனுப்பலை சார், நீங்கள் அருமையான ஒரு ஸ்டூடெண்ட்டு சார் சொல்கிற மாதிரி மாறிட்டான். அதனால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு உடல்நலக்குறைவு, ஜுரத்தில் ஆரம்பித்து அந்த வெட்டு ஃபிட்ஸில் கொண்டு போய் விட்டு, என்னடா இது அப்படின்னு பார்த்து மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது அவனுக்கு 2 காரியங்கள். ஒன்று சரியான மஞ்சள் காமாலை, இன்னொன்று டைஃபாய்டு காய்ச்சல். மருத்துவர்கள் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டும் ஒன்றா ஒரு சரீரத்தை அட்டாக் பண்ணுறது ரொம்ப அபூர்வம். ஆனால் இவனுக்கு 2 அட்டாக் ஒரே நேரத்தில். உள்ள துவண்டு போயிட்டான், அப்படியே சுருண்டு. நான் மருத்துவமனை கூப்பிட்டு போனேன், பார்த்தேன், டெஸ்ட் எடுத்தேன். பிறகு டாக்டர் சொல்லிட்டாரு, இது கண்டிப்பாக தனி பராமரிப்பு வேணும் சார் அப்படின்னாரு. உடனே தகப்பனை கூப்பிட்டு, ஐயா வந்து அழைச்சிட்டு போங்க சிகிச்சை. ஏன்னா மஞ்சக்காமாலைக்கு நம்ம ஊரில் பெரியவங்க சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உணவு தண்ணீர் எல்லாமே ரொம்ப பக்குவமாக, ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க பத்தியம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். இது நடந்து 2ஆவது நாள் அவங்க அப்பாட்டிருந்து ஒரு ஃபோன் வருது. அழுகிறார் ஃபோனில் அவங்க அப்பா. ஐயா என்னாச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு தெளிவாக இல்லை அப்படிங்கிற. அவர் சொன்ன ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் தான் அந்த சாட்சியில் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், சார் உங்கள் பையன் செல்வன் அப்பாவை நான் பார்க்கணும், வர சொல்லுன்னு சொல்லிட்டான், போய் பார்த்துருங்க அப்படின்னாரு. ஐயா எங்கே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன செய்தி, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சொன்ன வாக்கியம்,
என்னை பார்த்து அவன் தகப்பனை பார்த்து, அப்பா செல்வன் அப்பாவை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். இப்போ பார்த்துருங்கய்யா உங்கள் பிள்ளைய அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஃபோனை துண்டிச்சு அழுதுகிட்டே. எனக்கு இப்போ தலையும் புரியல காலும் புரியலை. என்னடா சுகமாகி வர்றதுக்கு போனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சு ஏதாச்சு, அதுவும் உயிருக்கு போராடுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் வந்து நான் உடனே எங்கேயும் வெளியே போயிடவும் முடியாது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு பள்ளி முதல்வர்கிட்ட அனுமதி கோரிட்டு மாணவ தலைவர்கள்லாம் பார்த்து சொல்லிவிட்டு மத்தியான சாப்பாடு நேரம்லாம் பார்த்துக்கிடுங்கப்பா அப்படின்னு நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு பெரிய பட்டணம் மாதிரி இருக்கும். பல துறைகள், பல கட்டிடங்கள், பல மைல்களுக்கு இருக்குது. இப்போ இதில் எங்கே போய் அவன் இருக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வண்டியை நான் பைக்கை ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடி 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 எனக்கு ரொம்ப வேக்கும் சார், ஓடி நனைஞ்சி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து? ஆமாம், அந்த பில்டிங் வந்த உடனே நான் வேர்வையில் நனைஞ்சி இருக்கிறேன். அங்கேருந்த நர்சஸ் என்கிட்ட சொன்னாங்க, மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்கிறீங்க. தேவன் எல்லா மனிதர்களையும் மாற்ற முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். சற்று காத்திருங்கள், என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். மீண்டுமாய் நாம் திருப்பு முன்ன நிகழ்ச்சிக்குள்ளே ஜெபத்தோடு கடந்து செல்வோமா? என்னோடு கூட வாருங்கள். நீங்கள் ஒரு மாணவன், அவங்க அப்பாவே வந்து சொல்கிறாங்க, என் பையன் இப்படி பண்ணுவான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் தேவனுடைய கிருபையினால், ஆவியானவருடைய பலனால் அந்த மகன் அவங்க அப்பா கிட்ட செல்வின் அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அவன் அந்த நோய் வேதனையில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஆழமாய் பதிந்திருக்கு. அது ஒரு பெரிய அற்புதமான காரியம். சொல்லுங்களேன். இப்பொழுது அவன் இருந்த இன்னல் வந்து நோயினால் இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன நடந்திருக்குது, வீட்டுக்கு போன பிள்ளை அவங்க அம்மா கூட அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கிறார் போல இருக்குது. மஞ்சள் காமாலைக்கு அவர் விசேஷமாக வைத்தியங்கள் செய்கிறார். அவரை சந்தித்து மருந்து வாங்கணும்னு சொல்லி போயிருக்கிறாங்க. ஜுரத்தோட இந்த பிள்ளை அவங்க அம்மா கூட. அவங்க நம்ம ஸ்கூலில் நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்க, உடனே வீட்டுக்கு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கூட அவன் கிராமத்துலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு மினி பஸ்ஸில் பயணப்பட்டிருக்கிறாங்க. இந்த மினி பஸ் போய் அந்த வயல் வரப்புகள்லாம் தாண்டி போகிற நேரத்தில் அந்த மெயின் ரோடுக்கு வரும்பொழுது இன்னொரு மினி பஸ்ஸும் வந்துருக்குது. இந்த 2 தனியார் பேருந்துகளுக்குள்ள ஒரு போட்டி. ஏன்னா அடுத்த சந்திப்பில் நிறைய கல்லூரி பிள்ளைகள் ஏறுவாங்க, அவனுக்கு காசு டிக்கெட், அவனுடைய வழி, அவனுடைய வேலை. அது 2 பேரும் போட்டி போட்டிருக்காங்க. இது அந்த கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்கிற சாலை, சின்ன சாலை, அதில் 2 பஸ் ஒரே நேரத்தில் போட்டியில் போயிருக்கிறாங்க. குறுக்க தண்டவாளம், ஒரு ரயில்வே கேட்டு திறந்திருக்கு, ரயில்லாம் வரல, ஆனால் ஒரு வேகத்தடை இருந்திருக்குது. அடுத்த பேருந்து ஓட்டுநர் ஞானமாக வேகத்தடைக்கு பிரேக்கை போட்டார். இந்த பயணித்த டிரைவர் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, வேகத்தடையை தாண்டிட்டோன்னா நம்ம முதல்ல போயிடலாம் அப்படின்னு நினச்சி அதே வேகத்தில் விட்டார். ஸ்பீட் பிரேக்கரில் தட்டி எழும்பின வண்டி, மினி பஸ் தானே, போன வேகத்துக்கு ரோடை விட்டு சென்று வயலுக்குள் பாய்ந்து பிறண்டு தண்டவாளத்தின் அருகே சில மீட்டர்களுக்கு இழுத்து செல்லப்பட்டு நின்றுச்சு. இதில் மற்றதெல்லாம் விடுங்க, மற்றவங்களுக்கு நடந்ததெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த மாணவனுக்கு நடந்தது என்னென்னா, வாகனத்திலிருந்து வெளியே எறியப்பட்டவன் அந்த பேருந்துக்கும் பூமிக்கு இடையில் சிக்கி உருட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறான். அப்போது இதை அந்த நர்சஸ் தான் எனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் போய் அங்கே அப்படி சிந்திக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், அவனை பார்க்கணும் அப்படிங்கன்னா, அவனை ஐசியூவில் இருக்கிறான் சார், நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு. ஏம்மா தயவு செய்துமா, இவ்வளோ தூரம் நான் ஓடி வந்தது அவனை பார்க்குறதுக்காக. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுயா, நீங்கள் சாரை பாருங்கள், மருத்துவரை பாருங்கன்னு சொல்லி அவங்க டீனை காட்டுறாங்க. நான் உடனே போகிறேன், அந்த தலைமை மருத்துவரை போய் பார்க்க போகிறேன். அவர் என்னையை பார்த்தோன்னே முதல்ல வேர்த்து அப்படியே அழுக்கு இதுவாக வேர்வை கோலத்தில் இருந்தோன்னே, என்னையா வேணும் அப்படின்னாரு. நான் ஒன்று சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னேன். இங்கிலீஷில் சொன்னோன்னே அவர் பார்த்துட்டு, வாங்க உள்ளே வாங்க, என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன் சார், ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறேன், இங்கே என்னுடைய மாணவன் ஒருத்தன் அனுமதிக்கப்பட்டதாக செய்தி வந்துச்சு. ஒன்று அவர் எழும்பினார். அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசிரியர் இவ்வளோ அக்கறை எடுக்கிறாருன்னு நினச்சாரே நம்ம தெரியல. எழும்பினார், வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொன்னார். அவனை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது நான், ஆனால் நீங்கள் வந்திருக்கிற நோக்கம், உங்களுடைய இதை பார்த்து எனக்கே ஒரு
தனி அக்கறை இருக்குது, பார்த்துட்டு வாங்க, ஆனால் இமோஷ்னல் ஆகாதீங்க, பார்த்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துருங்கன்னா அந்த அறைக்குள்ளே என்னை அனுப்பி விட்றாரு. நிறைய பேர் காயத்தில் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறான். இது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நான் உள்ளே போகிறேன். சுந்தர் இருக்கிறான். வலது கால் இல்லை அவனுக்கு. சரியா? இடது கால் முழங்காலில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்குது. எல்லாம் வெள்ளை வெள்ளையாக கட்டு. கை அதே மாதிரி ஒரு கை. இந்த கையிலெல்லாம் டியூப்ஸ், நிறைய டியூப். இங்கே தொண்டை குழி வழியாக ஒரு டியூப் அவனுக்கு உணவு கொடுக்கறதுக்கு. கண்ணை மூடி அவன் படுத்துருக்கிறான். சடலம் மாதிரி படுத்துருக்கிறான். நான் அவனை பார்த்தோன்னே என்னுடைய வாழ்க்கையில் எழும்புகின்ற விசுவாச போராட்டம், ஆண்டவர்கிட்ட பயங்கர குமுறல் சண்டை எனக்கு. என்ன ஆண்டவரை, இவன் திருந்தாமல் இருக்கும்போது இப்படி நடந்திருக்கலாமே, என்கிட்ட பழகாமல் இருக்கும்போது நடந்திருக்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட பயங்கர போராட்டம் எனக்கு. என்னுடைய கண்ணீர் துளி விழுந்து தான் அவன் முழிச்சான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு முழிச்சவன் என் கையை தட்டின பிறதான் நான் சுய நினைவுக்கு வரேன். நான் அவன் பார்த்து என்னை பார்த்து அழகாக ஒரு சிரிப்பு சிரித்தான். எந்த நிலையில் பாருங்கள், மரணப்படுக்கையில் அவ்வளோ வேதனை நிமித்தத்தில் அழகான ஒரு சிரிப்பு. என்னை பாதித்து பயங்கரமான ஒரு சிரிப்பு அது. அடுத்தது மெதுவாக மெல்லிய சத்தத்தில் என்கிட்ட பேசணும். குனிஞ்சு தான் கேட்டேன், என்னப்பா அப்படின்னு. ஒரு வாக்கியம் சொன்னான், சார் நீங்கள் அழக்கூடாது, நான் அழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தவர் நீங்கள், அழாதீங்க அழாதீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அவன் சொல்கிறது. மிக ஒரு அற்புதமான, இது ஒரு துயரமான சம்பவம். ஆனாலும் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த விசுவாச அறிக்கை அந்த மகனுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னெண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. வேலை செய்யக்கூடிய இடத்திலே அநேக போராட்டங்கள் இருக்கலாம், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நெருக்கம், அவமானங்கள், போராட்டங்கள், மரண படுக்கைகள். ஒரு ஏசப்பா இருக்கிறாரு. இந்த நேரத்திலே ஃபஸ்ட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஐயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வாக்கியத்தை படித்தோம். இந்த பாடு நிறைந்த உலகத்தில் வேதனைகளும் சங்கடங்களும் நோய்களும் விபத்துகளும் இயற்கை சீற்றங்களும் மரணங்களும் எங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரம் அப்பா. இந்த நிலையற்ற உலகத்திலே நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, மரித்தாலும் பிழைப்பான் யார்? உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள். இந்த வசனம் எவ்வளவு மெய்யானது என்பதை இந்த மகனுடைய வாழ்க்கையில் நான் நேரடியாக பார்த்தேன் ஆண்டவரே. கர்த்தர் உடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேசும். இந்த பாவம் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர். மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு நீர் தெளிவுபடுத்தும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா, மிக்க நன்றி. கடவுள் உங்களையும் உங்கள் ஊழிய பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய தொலைபேசியிலே நீங்கள் எங்களை அழைக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இலவசமான புத்தகங்கள் வேண்டுமென்றால் அணுகும்படியாய் எங்களுடைய விலாசங்கள், இமெயில் மற்றுமாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? மாரநாதா.